அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்தாம இருக்க கூடாது. அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, ஒரு பையனை நம்ம பொண்ணு கேட்கறான்னு நம்ம இன்னைக்கு சொல்லியே ஆகணும். என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் வாயை மூடிட்டே இருக்கிறது. சந்திரா வந்துட்டீங்களா? வாங்க. எங்க பாப்பா சத்யா காணா, நீ மட்டும் தான் இருக்க? உங்க பொண்ணு உள்ளார உட்காந்துருக்கா. ஏன் என்னாச்சு? அம்மாவும் பொண்ணு எப்பவும் சேர்ந்தாப்புல இருப்பீங்க, ஆனா உங்க 2 பேருக்கு பொணக்காயிருச்சோ? அவகிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும். ஏதாவது சொல்லிருப்ப. நான் தான் சொன்னே பாருங்க, போய் உங்க பொண்ணு கிட்டே கேட்டுக்கோங்க. போங்க. நானே போய் கேக்குறேன். சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டீங்களா? நீ செஞ்சு கொடுத்ததை எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சரி சரி போங்க, உங்க பொண்ணை போய் சமாதானப்படுத்துங்க. அப்பா சத்யா அதுவும் கோவத்துல உண்மையை சொல்லிடுவாளோ? பழைய அவங்க அப்பாட்ட பேசட்டும், என்னதான் நடக்குது நம்மளும் பாப்போம். சத்யாமா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஏமா இப்படி சோகமா உட்காந்துருக்க? அம்மா எதுவும் திட்டாங்களா? அட எதுவா இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட சொல்லுமா, உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா அட ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? தான் அப்பா இருக்கேல, அழுவாதமா. என்னன்னு வாயை திறந்து சொல்லுமா, அப்பதானமா எனக்கு தெரியும். அம்மா நடந்துக்கிற முறையெல்லாம் சரியே இல்லப்பா. ஏமா இப்படி பேசுற? ஆமாப்பா. என்ன உங்க பொண்ணு என்னை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? தப்பு எல்லாம் அம்மா மேலதான். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்பதானே எனக்கு தெரியும். இல்ல நீயும் அம்மாவும் தான் இருக்கீங்க, அப்பதான் நானும் வேலையை முடிச்சுட்டு வரேன். என்னன்னு சொன்னாதானே தெரியும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்தான்னு தெரியுமாப்பா? ஏங்க நீ வாயை மூடு. பொண்ணு சத்யா ஏதாவது பேசிட்டு இருக்கால, நீ எது குறுக்க பேசிட்டு இருக்க? அம்மா வாயை மூட சொல்லுங்க. அவங்க இருந்தாங்கன்னா விஷயத்தை எதையுமே அவங்க சொல்ல விட மாட்டாங்க. ஏமா என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு ஏங்க வாயை மூடு. அதான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கல, நீ எதுக்கு நடுவுல ஏங்க எங்கன்னு கத்திட்டு இருக்க? தப்பெல்லாம் அம்மா மேலதான்ப்பா. இன்னைக்கு அவங்க அண்ணன் பையனும் வீட்டுக்கு வந்தாங்கப்பா. யாருமா சொல்ற? வேற யாருப்பா? ராமசாமி மாமாவை தான் சொல்றேன். அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? நான் எப்படி இருக்கேன்னு பாக்க வந்திருக்கு. நாளா நீ எப்படி இருக்க ஏது இருக்குன்னு அவனுக்கு தெரியலையா? இப்ப எதுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கான், அதுவும் அவன் பையனை கூட்டிட்டு? எனக்கு நீங்க சொல்ற மாதிரிதான்ப்பா அவர் பையனை எனக்கு முழுசா சொல்லங்காட்டியும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாம் உங்க அம்மாவோட வேலையா தான் இருக்கும். இதெல்லாம் என்ன சந்திரா? எனக்கே பிடிக்கலப்பா. அவங்க குடும்பத்தாளுங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்குது. என்னது வீட்டுக்கு போனீங்களா? அண்ணனை பாக்கணும் போல இருந்துச்சுங்க. அவரை பார்க்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனந்தாப்பா கூட போயிருந்தேன். என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? நான் இல்லாத டைம்ல 2 பேரும் அவன் வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்ல, உங்க அண்ணனை பார்க்க போறேன்ட்டு. வீட்டு வந்ததுக்கு அப்புறம் மாவும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்களாக்கும். நானா அப்படி இல்லப்பா. அதான் என்னை கண்டபடி பேசுறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலங்க. உங்க அண்ணன் பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்டாரு, அவர் வீட்டுக்கு வரட்டும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு தாங்க அம்மா தான் துடியா துடிக்கிறாங்க எனக்கு அவங்க அண்ணன் பையனை கட்டி கொடுக்குறேன்ட்டு. ஆனா சுத்தமா விருப்பமே இல்லப்பா. இதெல்லாம் சரியே இல்ல சந்திரா. அதனால உங்க அண்ணன் பசங்க கண்ணுக்கு தெரியலையாக்கும். வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அவமானப்படுத்திட்டு இப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுருச்சு. வான் கூட வீட்டுக்கு வர கூப்பிடவே இல்ல. கேட்டில அவமானம் உனக்கு தேவையா? இல்ல நம்ம பொண்ணை வேற அவங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உன் வேலையா தான் இருக்கணும். ஆமாப்பா, அம்மாட்ட எடுத்துதான் சொன்னேன் அவங்க வீட்டுக்குலாம் போக வேண்டான்ட்டு. நான் எனக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. அண்ணன் ஞாபகமாவே இருந்துச்சு, அதான் பாக்கணும்னு தோணுச்சு. என்ன பாத்து வந்தியே, இப்ப என்னாச்சு? இதான் அப்படி கோவமா பேசுறாங்க. ஆனா அண்ணன் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருக்குங்க. பாசத்துக்கு அடையாளமா ஓடு சேனி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓஹோ, இது வேறையாக்கும். ஆமாப்பா, அதனாலதான் அம்மா என்னைய நீ கட்டிக்கோன்னு என்னை தொல்லைப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வீட்டாளுங்க கட்டி கொடுக்கணும்ட்டு அம்மா முடிவே பண்ணிட்டாங்கப்பா. எனக்கு சுத்தமா அந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். என்ன புரிஞ்சிச்சுல? சொன்னதை கேட்டில? அண்ணன் பையன் நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கெட்ட பழக்கம் கிடையாதுன்னா ஏன் பொண்ணு உங்க அண்ணன் வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படியா? ஆசைப்பட்ட மாதிரி அது ஒரு நாள் நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றதை கேளுங்க. சொல்றதை கேட்கவே முடியாது. வீட்டுக்கு வரும்போதே நினைச்சேன், என்னடா இம்முட்டி எகத்தாளத்தோட உட்காந்துருக்கே என்ன நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்க அண்ணன் நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தானா, என்னதுன்னு விசாரிச்சானா? இல்ல அண்ணி தான் அப்படி பண்ணிருக்காங்க. அண்ணன் இப்பெல்லாம் கிடையாதுங்க, மேல ரொம்ப பாசம் வச்சிருக்குங்க. இந்த பாச தூக்கி குப்பையில போடு. இத்தனை நாளா உன் மேல பாசத்தை வச்ச ஆளுங்களை விட்டுட்டு புதுசா வந்த உங்க அண்ணன் பாசத்துல மயங்கிட்ட போல இருக்கு. நீங்களும் இப்பெல்லாம் பேசுறீங்க. என்ன எடுத்த சொன்னா நீங்களும் புரிஞ்சுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் உங்க பொண்ணோட சேர்ந்து இப்படி பேசி நான் நினைக்கவே இல்லைங்க. பிடிக்கல, பிடிக்காத விஷயத்த செஞ்சா இப்படிதான் எனக்கு கோவம் வரும். விட்டுட்டு அம்மா ரொம்ப கம்பல் பண்றாங்கப்பா. பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்றாங்க. பரணியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை வற்புறுத்துறாங்கப்பா. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா வேற யாராவது காதலிக்கிறியா என்ன ஏதுன்னு சொல்லுன்னு என்னைய ரொம்ப நோகடிக்கிற மாதிரி பேசுறாங்க அம்மா. ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்களேன்னா நானும் மாமா வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் விட்டுட்டு என்னையும். நீ அல்லாதம்மா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. பொண்ணு நல்ல இருக்குதான் நானும் எடுத்து சொன்னேன். அதை புரிஞ்சுக்காமனா பொண்ணு கிட்ட என்ன வார்த்தை கேட்டிருக்க? இப்ப எதுக்கு நீ அடிக்கிறீங்க? நம்ம பொண்ணு கிட்ட பேசின வார்த்தைக்காக தான். இதுவும் அடிப்பேன், இதுக்கு மேலேயும் அடிப்பேன். நீ இப்படி அடிச்சுட்டே இருக்கீங்க. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? இப்படி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம்ல, இல்ல காலம்ல நம்ம கூட இருப்பாளா? சொல்லுங்க. அண்ணே பையன் நல்ல பையன், சரி அவனுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணி மாதிரி அவனு இருந்தானா, அவன் கேரக்டர் உங்க அண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படிலாம் இல்லங்க.
அப்பா அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்ல, நேரடியாவே சொல்லிட்டாரு அவரு. எனக்கு கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. அம்மா தான் ஒரே பிடிச்ச பொடியா இருக்கு. எல்லாரும் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு நம்ம பொண்ணு அவன் குடும்பத்துல கட்டுன்னு நினைக்கிற? நமக்குன்னு ஒரே பொண்ணு தான் இருக்கு. எனக்கும் அந்த குடும்பத்துல கொடுக்க இஷ்டமே இல்ல. நான் எனக்கு அப்படி இல்லங்க. உனக்கு இல்லன்னா இல்ல, என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல, எனக்கும் இஷ்டம் இல்ல. எனக்கு வேணும்னா நீ யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களே, இல்ல உங்க பொண்ணு சொல்றதானே கேப்பீங்க. இல்லங்க அவ சொல்றதே கேட்டுட்டுங்க. நல்லதை எடுத்து சொல்றதுக்கு என் காலமே கிடையாது. என்னமோ பண்ணுங்க, அப்பா வச்சு பொண்ணாச்சு, எதையோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசாதீங்க. ஆமா அப்போ உங்ககிட்ட தான் பேசுறாங்களாக்கும். பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போறத பாரு. அடி நீ விடுமா, சிக்தா அப்பா வேணான்னு சொல்லிட்டு இல்லம்மா, நம்ம ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க? அதான் எந்திரிமா. நீங்களாவது எனக்கு ஆதரவா இருக்கீங்களே. அட என்னம்மா இப்படி சொல்ற? அப்பா எப்பவுமே உனக்காக தான் பேசுவேன். அம்மா சரினா பைத்தியக்காரி. உங்க மாமே உங்க அம்மா மேல பாசத்தை காமிக்கவும் அப்படியே ஒரேடியா விழுந்துட்டா, வேற எதுவும் கிடையாது. சரிப்பா. கல்யாண விஷயத்துல முடிவு பண்ற ஆளு நான் மட்டும்தான், அம்மாலாம் கிடையாது. சரியா? நான் சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு நீ அந்த வீட்டுக்கும் போக மாட்ட. என்ன சரியாமா? சரிப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிமா. அதான் உனக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். சரிப்பா. சரிம்மா வா எந்திரிச்சு உட்காரு. அப்பா உனக்காக எதுவும் சாப்பிட எடுத்துட்டுமா? அது என்ன சாப்பிட்டியா இல்லையாமா? ஒன்னும் சாப்பிடலப்பா. ஏமா இன்னும் சாப்பிடாம இருக்க? அம்மா பேசிட்டு நல்லா சாப்பிடாம இருப்பியா? வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுமா. சரிப்பா. சரி அப்பா போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன், சாப்பிடணும். சரிப்பா. சரி இப்படி அழுதுட்டே இருக்க கூடாது, கண்ணை தொடங்க. அப்பா இப்பதான் நல்லா இருக்கேன் பொண்ணை பாக்க. அப்பா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் அவங்க விஷயமா வெளியே போயிட்டாங்க. நான் மட்டும் வீட்டுல தனியா உட்காந்துருக்கேன். மருமக்காரி புஷ்பா அவ ஆத்தா வீட்டுக்கு போனா, என் பொண்ணு பாண்டியம்மா வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பிள்ளை எங்க வெளியே போயிருக்காங்க. புருஷனும் பிள்ளைங்களும் எல்லாம் கடைக்கு போயிருக்குங்க. நான் மட்டும் வீட்டுல ஒத்தையா தனியா இருக்க வேண்டியதா இருக்கு. வயசானாலே வீட்டுல வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் இல்லன்ட்டு நீ உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. நல்லபடியா பாத்துக்கணும், எந்த திருடும் போயிடக்கூடாதுன்னு நம்மளதான் உட்கார வச்சிருவாங்க. அவங்க ஊர் சுத்த போயிருவாங்க, எங்க வேணா போவாங்க. நம்ம எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. வாப்பா, தனியா இருக்கேனா எப்படி இருக்கேன்னு பாக்க வந்துட்டியோ? ஏமா இப்படி பேசுறீங்க? வேற என்ன பண்றது, பொண்டாட்டி காலையில அவ அம்மா வீட்டுக்கு போனவ திரும்பி இன்னும் வரவே இல்ல. வருவாமா, சாயந்தரம் நைட்டு வருவா, நாளைக்கு கூட வருவா. அதான்ப்பா நாளைக்கு கூட வருவாங்க. நான் மட்டும் எங்கேயும் போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும். வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்களா? புஷ்பா தானே செஞ்சுட்டு இருக்கா. அவதான் செய்யறா, இல்லன்னு சொல்லல. அவ இல்லாத டைம்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தானே செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப சாயந்தரம் நீ கடையில இருந்து வந்திருக்க, உனக்கு டீ போட்டு கொடுக்கணும்ல. என்ன கடையில இருந்து வாங்கி குடிச்சுக்கிறேன். என்னம்மா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. அதான் உங்க அப்பா டீ எங்க குடிச்ச ஏது குடிச்சன்னு உனக்கு கேட்டு அவங்க அம்மா டீ கூட போட்டு கொடுக்க மாட்டாளா? அப்படின்னா பெரிய வேலை செஞ்சுட்டான்னு வீட்டுக்கு வந்து என்னதான் ஏசுவாரு பேசுவாரு. தேவையானுக்கு ஏமா இப்படி சலிப்பா பேசுறீங்க? வீடு இருந்தால வேலை இருக்க தானே செய்யும். வேலை இருக்கதான் செய்யும், அதுக்காக. சரி பாண்டியம்மாங்க அவ என்ன பண்ணுவா? வாழ்க்கைய நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? அதான் நான் இருக்கேன், தம்பி இருக்கான், அப்பா இருக்காரு, நீங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்கும். ஆனா அவளுக்கு இந்த விஷயத்துக்காக டைவர்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கிளம்பிட்டாரு. ஆனா நீங்க ஏமா என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது மனசுல வருத்தம் இருக்கா? தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு வருத்தம் இல்லாமையா இருக்கு. ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் நானு, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆனா உன் பொண்டாட்டி அவளை எப்படா வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா? வீட்டை விட்டு காலி பண்ணணும், என் பொண்ணு என் பேராண்டியும் இந்த வீட்டை விட்டு எப்பெல்லாம் அனுப்புன்னு நினைக்கிறா? எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்பா? எல்லாம் புஷ்பா ஒரு நாள் நினைக்கவே மாட்டா. இப்ப நான் சொல்றது பொய். ஏண்டா பொண்டாட்டி ஒண்ணு சொன்னா போதுமே இப்படி பொத்துட்டு கோவம் தெரியுமா உனக்கு? நான் என்ன கோவப்பட்டேன்? ஒண்ணுமே சொல்லலையே, உங்களுக்காக பறிஞ்சு பேசலையே. பறிஞ்சு பேசலனா இப்ப பேசுறது என்ன வாக்கம்? நீ உங்க அப்பா உன் தம்பி எல்லாரும் கடைக்கு போயிட்டீங்க. நீ என் பொண்ணு உன் பொண்டாட்டி 3 பேர் தானே வீட்டுல இருக்கோம். நீங்க எல்லாம் கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன் பொண்டாட்டி அவ ஆட்டத்தை ஆரம்பிப்பா. இருக்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி பம்பிட்டு இருப்பா. அப்படிலாம் அடுத்து பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேச வந்துட்டியோ? எதுவும் சொல்லல, யாருக்காகவும் பறிஞ்சு பேசல. சரி உன் தம்பி மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரவே இல்ல. எது சாப்பிட வரலையா? ஏமா என்னாச்சு? என்னாச்சா? எனக்கு என்ன தெரியும்? போன் பண்ணி சாப்பிட வானா வேணாங்கறான். என்னாச்சு என்னாச்சு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன் தம்பிட்ட கேட்டா தான் தெரியும். போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? அவன என்ன நினைப்போட தான் இருக்காவே. அவனுக்கு உங்க அக்கா வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையோ, அதனாலதான் இப்பெல்லாம் பண்றானோ? அட அப்படிலாம் இருக்காதுமா. ஏமா அவங்க அக்கா வீட்டுல இருக்கிறது பிடிக்காம இப்பெல்லாம் பண்ணணும்? கடையில எதுவும் வேலையா இருக்கும், அதுக்காக கூட வீட்டுக்கு வராம இருக்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே அப்படிதான் நடக்குது. தவிர வீட்டுக்கு சரியா சாப்பிட கூட வர மாட்டேங்கிறான். சாப்பிட வரலனாக்கும் சாப்பிட வரலனா கடையில வேலையா இருந்திருக்கும், வெளியே போய் சாப்பிட்டுருப்பான். அப்படி நினைச்சுக்கோங்க. ஆமா அப்படிதான் நினைக்கிறது இருக்கு. சாப்பாடெல்லாம் உன் பொண்டாட்டி சேர்த்து செஞ்சுட்டு போயிட்டா. ஒரு 8 போன் பண்ணி கேட்கணுமா இல்லையா? அவனாவது போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. அடுத்து பறிஞ்சு பேச வந்துட்டியா? யாருக்கும் பறிஞ்சு பேசலன்னு சொல்லிட்டேன். நான் நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். நீ சாப்பாடு வேணாம்னு சொல்லியிருந்தா அவையே சமைக்க போறா? சாப்பாடு தான் மீனா இருக்குமா சொல்லுங்க? சரிப்பா நான் எதுவும் சொல்லல. வேணா உனக்கு காப்பி தானே வேணும், இது போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா போட்டுருவாங்க. இப்படி கோவமா போட்ட காப்பி எதுவும் எனக்கு வேண்டாமா? வேணானா போப்பா. சொன்ன மாதிரி போய் கடையில வாங்கி குடிச்சுக்க போ. உங்க அப்பாட்டி சொல்லிடு வீட்டுக்கு போனேன், அம்மா கோவப்பட்டு பேசினாங்க, காப்பி வேணான்னு வந்துட்டு கடையில வாங்கி குடிச்சுக்கிறேன்ப்பான்னு சொல்லி காசு எடுத்துட்டு போ.
ஏன்னா எல்லாரும் ஏன் தலையை விட்டுங்க வீட்டுல என்ன பிரஷர் யாராலன்ட்டு யாரும் ஏன் தலையில தான் கட்டுவீங்க நான் தானே வீட்டுல சும்மா கிடக்குறது ஆனா வயல் வேலை தோட்டத்து வேலை எங்கேயாவது போயிட்டேன்னா யாரும் எதுவும் பேச மாட்டாங்களே 4 காசு நல்லா சம்பாதிப்பேன் எனக்குன்னு செலவை நானும் பாத்துக்குவேன் யாரையும் அண்டி இருக்க வேணால. இப்ப என்னாச்சு? யார் எது சொன்னா? ஏன் இப்படி பேசுறீங்க? நீ சொல்றதுதான் நானும் பதில் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அம்மா அம்மா என்னையே சுத்தி வந்தவ இப்ப என்னமோ ஃபுல்லா பொன்னடிதாசனா மாறிட்ட. அம்மா பண்ண கஷ்டத்துல மறந்து போயிட்ட நீங்க. அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் நான் நினைக்கவும் இல்ல. நீங்களா ஒண்ணு நினைச்சு நீங்களா பேசுறீங்களே, ஏமா அப்படி இருக்கீங்க? கோவப்படாதீங்க. இப்ப என்ன நடந்துச்சு அதுக்கும் பொறுமையா இருங்கம்மா, கோவப்படாதீங்க. நடக்கிற விஷயத்தை பார்த்தா கோவப்படாம நான் இப்ப என்னதான் செய்யட்டும்? பொன்னடியா வாத்தா வீட்டுக்கு போனாலே என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேட்டியா? அதுவும் பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கா. ரைட் டைம்ல வீட்டுக்கு வருவாளாக்கும். போன் பண்ணி இப்பயே வர சொல்லு. சரிம்மா வர சொல்றேன். கடைக்கு போயிட்டு உடனே வர சொல்லு. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரிம்மா வர சொல்றேம்மா நானு. சரி சரி காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்பா ஒன்னு சொன்னா போதுமே, என்ன கோவம். இப்படிதான் புஷ்பா அம்மா கூட வீட்டுல இருக்காளோ தெரியல, பாவம். போன் பண்ணி வேற வர சொல்லணுமா? அம்மா பார்த்துட்டு 2 நாள் கூட இருந்துட்டு வருவேன்னு சொல்லுவா. உடனே வான்னு சொன்னா அவ என்னன்னு சொல்லுவான்னு தெரியலையே. அம்மா கிட்ட போன் பண்ணா இவங்க திட்டுவாங்க. என் பொண்டாட்டி புஷ்பாக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வாடின்னு சொன்னா என்ன அவசரம், காலைல தானே வந்தேன், ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லுவா. ஆனா யாருக்காக தான் பேசுறது? 2 பேர் என் தலையில மூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. இல்ல நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னைக்கு மாத்தவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் சரி சரின்னு போயிடணும், அப்படிதான் இருக்கணும். என்ன அவ்வளவுதான், நம்ம தலையெல்லாம் ஊட்டுவாங்க. அது இல்லம்மா, கடை விஷயமா போன் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? சரிம்மா காப்பி போட்டீங்களா? நான் போட்டுட்டு இருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரிம்மா சீக்கிரம் வாங்க. போட்டு தானே வரணும், வரேன். சிரிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட வேண்டியதுதான். ஏண்டி சின்ன பிள்ளை ஏசி வாங்க போனாலே வந்துட்டாளா வீட்டுக்கு? தெரியலக்கா, அவ வீட்டுக்கு போனாலே அவ மாமியார் கடி கடின்னு உழுது. அவ இல்லாத டைம்ல போனா அவ்வளவுதான், நம்மளதான் ஏசும். ஏன் அதை தேவையாக்கும்? அதாண்டி. ஆனா அவ நல்ல பிள்ளடி, நம்ம கிட்ட அக்கா அக்கா நல்லா பாசமா உரிமையா பேசுவா. ஒண்ணு குறை சொல்லலக்கா, ஆனா அவ மாமியார் தான் சொல்றேன். சரி சரி அப்படியே ஏசி வாங்கிட்டு வரட்டும். நம்மளையே அவள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே ஓடி வருவா. வாங்கியாச்சுன்னு விஷயத்தை நம்ம கிட்ட தானே சொல்ல வருவா. ஆமாக்கா. வேற நாடி மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுக்கா. நீங்க? நானும் சாப்பிட்டேன்டி. நானும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். என்ற மாமா அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டாரு. போறவர ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரடி. தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்ப வேணாம் சொல்லாம போயிருப்பாரு. அது கூட இருக்கலாம். ஏடி நீலமுடி என்னடி ஆளே காணா? எனக்கு தேர்தல் ரிசல்ட் இல்லக்கா, சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியாக்கும்? நான் கூட வேண்டிட்டு இருக்கேன்க்கா. ஓ வரங்களே வரவே கூடாது. புதுசா ஆட்சி அமைச்சிருக்காருல ஒருத்தரு. ஓஹோ அவரா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். யாருக்குதான் அவர் பிடிக்காம இருக்கு? எனக்கு தான் பிடிக்கும் அவரை. பாரு நானும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். மாமா என்னமோ வேற கட்சிக்கு ஓட்டு போடுனாரு. நான் கேட்கவே இல்லையே. சரி மாமான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் நானும் ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ மனசுல தோணுது நான் போட்ட கட்சி தான் முன்னணியில வருவாங்கன்னு தோணுது. என்னக்கா இப்படி சொல்ற? பாரு அவர் தான் வரப்போறாரு. இனிமே பாரு என்னென்ன மாற போகுதுன்னு. அப்படிங்கிறீங்க? அப்படியே வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தாண்டி. கட்சிக்காரங்கள காசை கொடுத்தாங்க, ஒழுங்கா கொடுத்தாங்களா? அது அவங்களே ஆட்டையை போட்டுட்டு நமக்கு முழுசா பணமும் வரவே இல்ல. ஆமாக்கா, இவர் யாருக்கும் பணம் கொடுக்காமீங்க. ஓட் லிஸ்ட்ல இவர் தாக்கா ஃபர்ஸ்ட் வருவாரு. மட்டும் வந்துட்டாரு. நான் ட்ரீட் கொடுக்கறேன். அது ட்ரீட் கொடுக்கறியா? அட பாரு அக்கா என்ன பேசிட்டு இருக்குன்னு. சரி அதை விட என்ன ட்ரீட் கொடுக்கற? என்ன வேணா கேளுங்கடி. எனக்கு பிரியாணி வேணும். சரியான சோறுன்னே இருப்பா. விட்டுட்டு வேற அதை கேளுங்கடி. வேற என்னக்கா கேக்குறது? அதான் பட்ஜெட் வச்சாலும் காசு கூட போகும். சாப்பாடே ஓகே தான்க்கா. நீ பிரியாணி எல்லாம் சூப்பரா செய்வியே, அப்புறம் என்னக்கா அதே செஞ்சது. சரிடி இந்த பிள்ளையும் வரட்டும், சேர்த்து எல்லாத்தையும் பிரியாணியா போட்டுலாம். சரிக்கா. விரும்புற கட்சி ஜெயிச்சிச்சுன்னா உங்க எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி. என்னடி ஓகேவா? எங்களுக்கெல்லாம் டபுள் ஓகே. நான் நீலமுடி மட்டன் பிரியாணிக்கு தொட்டுக்க என்ன வேணும்னு கேளுடி. ஏக்கா நீலமுடி மட்டன் சுக்கா? சரி 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 மட்டன் பிரியாணி மட்டன் சுக்காவும் ஓகேவா? சரிக்கா. சரிடி வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கு தேர்தல் முடிவு என்னன்னு பாத்துட்டு அடுத்த நாளே பிரியாணி போட்டுலாம். சரிக்கா, நாங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். சரி போயிட்டு வாங்கடி. போயிட்டு வாங்குற. இங்க டீ குடுக்கவே இல்லை எங்களுக்கு. டீ வேணுமா? உன் கையால டீ போட்டு கொடுக்கா நல்லா இருக்கும். டீ தானே அருமையா போட்டு தர, இருங்கடி போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. நல்லா ஸ்ட்ராங்கா சக்கரை நிறைய போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடி சரியா? சரிக்கா.